ஹாய், பல்பி டமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கோஃப்தா கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை இஞ்சி பேஸ்ட், மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, கடலை மாவு, தக்காளி பழம், பூண்டு விழுது, வெங்காய விழுது, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் நறுக்கியது, 2 பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சு சுரைக்காய். ஸோ நம்ம 2 பிஞ்சு சுரைக்காய் வாங்கியிருக்கோம். அதோட தலையும் வாலையும் வெட்டிட்டு அதை நம்ம மேலே இருக்க தோலை ஸ்க்ரேப்பர் வச்சு நல்லா எடுத்துடலாம். ஸோ அது பிஞ்சாக இருக்கிறதுனால ஈஸியாக வரும். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, பிஞ்சாகவும் இருக்குது, அதனால் ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் முத்துனுச்சுன்னா தான் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இது ஈஸியாக வந்துட்டு நம்ம அடுத்தது இது நடுவு பக்கத்தை எடுத்துட்டு இது 4 வெட்டிட்டு, ஸோ அதை 4 வெட்டிட்டு நம்ம அதை நடுவு பகுதி எடுத்துகிட்டு செதுக்க போகிறோம். ஸோ இந்த கோஃப்தா கறி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இது நார்த்தில் பண்ணுவாங்க. இந்த கோஃப்தாங்கிறது ஒரு வடை மாதிரி. நம்ம எப்படி பருப்பு உருண்டையோ இல்லை மோர் குழம்புல வடை போடுறோமோ அந்த மாதிரி தான். இவங்க இந்த சில காய்கறிகளில் தான் இதை பண்ணுவாங்க. இதை கடலை மாவை சேர்த்து அதே மாதிரி வடை மாதிரி பண்ணி வறுத்தெடுப்பாங்க. அதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் கறி. அந்த கிரேவி யூஸ்வலாக எப்படி கிரேவி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த கோஃப்தாங்கிறது எதில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நிறையா சுரைக்காயில் தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா பப்பாளிக்காய் இருந்துச்சுன்னா அதில் பண்ணுவாங்க, உருளைக்கிழங்குல பண்ணுவாங்க, அப்புறம் பன்னீரில் பண்ணுவாங்க. ஸோ பன்னீர் தான் உங்களுக்கு மலாய் கோஃப்தா. பன்னீரில் பண்ணும்போது இது உங்களுக்கு லௌக்கி கோஃப்தா. லௌக்கின்னா சுரைக்காய். ஸோ இப்போ நம்ம சுரைக்காயோட நடுப்பக்கத்தை நீக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம செதுக்கணும். ஸோ இது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இந்த நான் அந்த மாதிரி ஐட்டத்தோடு இது சாப்பிடலாம். இது கிரேவி ஐட்டங்கிறதுனால நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நான் செதுக்க போகிறேன். அதில் சின்ன ஹோல்ஸை பார்த்து நான் செதுக்க போகிறேன். பார்த்து பண்ணுங்கள், கையை செதுக்காதீங்க. இது இந்த சுரைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அப்போ ஸ்டிஃபாக இருக்கும். ரொம்ப காஞ்சி போச்சு இல்லை வதங்கி போச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது வரவே வராது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க, பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா செதுக்கணும். இது கொஞ்சம் வேறு தான். இல்லைனா இப்போ நம்ம பிளெண்டரோ இல்லை நம்மளோட மிக்சரோ அந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் இருக்குது, வேணால் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆத்தென்டிக்காக பண்ணணுன்னா நம்ம இப்படி செதுக்கினா தான் அது கரெக்டான டேஸ்ட் வரும். பிளெண்டர்லலாம் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் மிக்சியில் ஒரு திருப்பினா கூட சரி, இல்லை கட்டர்ஸ் எவ்வளோ நிறையா வந்திருக்கு மார்க்கெட்டில், எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட இந்த ஜூஸர் பிளெண்டர்லாம் அந்த மாதிரி இது எதாவது இருந்துச்சுன்னா அதில் அந்த பிளேடை மாற்றி போட்டு பண்ணிக்கோங்க. மிக்சியில் கூட சில ஜார்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அதில் பிளேட்ஸை மாற்றி போட்டு இந்த மாதிரி கிரேட்டிங் வேலைலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டைம் சேவ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. டைம் நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ண முடியும்னா இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இது தண்ணி கம்மியாக வரதுக்காக தான் நான் கையால் டைரெக்டாக பண்ணுறேன். இல்லைன்னா தண்ணியாக அப்படியே வரும், அது எனக்கு வேண்டாம். ஸோ பாருங்கள், இப்போ எல்லா சுரைக்காயும் நான் கிரேட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்குது. இதில் நான் தேவையான உப்பு போடுறேன். உப்பு நிறையா போட வேண்டாம். இது அந்த பக்கோடா மாதிரி பண்ணுறதுக்கு தான். நிறையா போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. அதே மாதிரி மஞ்சள் பொடியும் ஓரளவுக்கு போடுங்க, மிளகா பொடியும் ஓரளவுக்கு போடுங்க. ஏன்னா நம்ம கிரேவிலையும் உப்புலாம் இருக்கும், அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் டேஸ்ட்டுக்கு. இப்போ இது ரொம்ப சுத்தமாக ஒன்றும் போடலைன்னா ஒரு மாதிரி ரொம்ப பிளாண்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் இதில் நம்ம கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் ஒரு வெங்காயத்தும் இல்லை அரை வெங்காயத்தை சின்ன நறுக்கி போட்டுக்கோங்க. இதுதான் சும்மா டேஸ்ட்டுக்கு தான். மிளகா பொடி போட்டாச்சு, மஞ்சள் பொடி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. ஸோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கோம் ஃப்ளேவருக்கு. இதில் இப்போ நம்ம கடலை மாவு போடுவோம். கடலை மாவு மெஷர்மெண்ட்னு ஒன்று கிடையாது. இந்த அந்த சுரைக்காயில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அது எவ்வளோ வாங்குதோ அப்படி போட்டுக்கோங்க. ஒரே அள்ளி போட்டுறாதீங்க. ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு பிசைஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சுரைக்காய் இருக்கோ அதுக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு. அப்படியே அது அப்படி மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். பைண்டிங் ஏஜென்ட் தான். ஸோ நம்மளுக்கு மெயினாக சுரைக்காய் இருந்தால் போதும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது பைண்டிங்காக தான். ஸோ கடலை மாவு பைண்டிங் தான். அதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு திரட்டை வருது, உருண்டை பிடிக்க வருதுன்னா அது போதும், அதுக்கு மேலே போட தேவையில்லை. ஸோ இதுதான், வேறு எதுவும் போட்டுறாதீங்க. அரிசி மாவு அதெல்லாம் போட்டுறாதீங்க. கிறிஸ்பாலாம் நம்மளுக்கு வேண்டாம், நம்மளுக்கு சாஃப்டான கோஃப்தா தான் வேணும். இதுதான் ஆத்தென்டிக்காக பண்ணுறது. ஸோ வேறு எதையும் போட்டுற வேண்டாம்.
இந்த கடலை மாவு போடும்போது நீங்கள் வேணும்னா இந்த பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு உங்களுக்கு இந்த கடலை மாவு வந்து கொஞ்சம் இது இருக்கும், அதில் வாயு தொல்லை இருக்கும். அதனால சொல்கிறேன். நம்ம கிரேவியில் இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். ஸோ அதில் போட தேவையில்லை, இங்கே வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நல்லா பிடிக்கிற மாதிரி பதத்தில் இருக்குது. பிடிச்சா நிற்கிது பார்த்தீங்களா, ஒரு ரவுண்டாக வருது இல்லையா. ஸோ எனக்கு இதுக்கு மேலே கடலை மாவு தேவையில்லை. ஸோ ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அதுக்கு மேலே போகாது. ஸோ இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சி வறுக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோஃப்தாக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம வறுத்தெடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு சுட வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதில் நம்ம ஓவனாக ஆட் பண்ணி எப்படி ஒரு கிரேவி பண்ணுவோமோ அப்படி பண்ணலாம். ஸோ கிரேவியில் புதுசாக எதுவுமே இல்லை, எப்பயும் பண்ணுற கிரேவி தான். ஸோ அதை ரெடி பண்ணிடலாம். அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து கோஃப்தாவை வறுத்து எடுத்தோன்னா அதில் போட்டலாம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ அப்போ அது வந்து நல்லா ஊறும். ஸோ எல்லா கோஃப்தாவும் நம்ம வந்து அதுக்குள்ளே போட்டுற தேவையில்லை. நம்ம கொஞ்சம் கோஃப்தாவை அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பாதி கோஃப்தாவை போட்டுட்டு பாதி கோஃப்தாவை சைட் டிஷ்ஷாக கொடுத்துடலாம். அது வந்து அந்த சுரைக்காய் வந்து ஒரு இனிப்பாக, ஒரு வெங்காயம் மாதிரி அதில் ஒரு இனிப்பு இருக்கும். ஸோ அது வந்து வறுபடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் அது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி அந்த எண்ணெயில் போடுறோம். பச்சை மிளகா போடணும் அவசியமே இல்லை, போடணுன்னா போடுங்க. ஏன்னா மிளகா பொடி போட தான் போகிறோம், சும்மா ஃப்ளேவரிங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருந்திங்கன்னா அதையும் போடுங்க. அதை கொஞ்சம் வதக்கலாம். இது வந்து பாடிக்கு, இப்போ கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும் இல்லையா, அதனால் நம்ம இந்த வெங்காயத்தெல்லாம் அப்படி போட்டு வதக்குறோம். இந்த வதக்க என்னாவும் நல்லா சாஃப்டாகிடும். இதுதான் வந்து கிரேவிக்கு பாடி கொடுக்கும். ஸோ இஞ்சி பேஸ்ட் போடுறோம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட். ஸோ அதுதான் ஃப்ளேவர். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி ஆகணும். வெங்காயத்து மேலே போட்டோன்னா அவ்வளோ தீயாது, அதனால தான் வெங்காயத்துக்கு அப்புறம் அதை போடுறோம். ஸோ இது கொஞ்சம் நேரம் நம்ம பொறுமையாக பண்ணி தான் ஆகணும். அவசரப்பட்டோன்னா அந்த பச்சை வாசனை வந்து அப்படி அடிக்கும், சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு விஷயம். எப்படி வந்து கடுகு வந்து தாளிப்பில் வந்து கடுகு வெடிச்சே ஆகணும், அதே மாதிரி இஞ்சி பூண்டு மசாலாவில் இஞ்சி பூண்டு வந்து வெந்தே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தோட பேஸ்ட்டு, இதுவும் பாடிக்காக தான். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் வெங்காய பேஸ்ட் எல்லாமே நல்லா வதக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இருக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தலைமை ஊற்றி வதக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு மசாலா பவுடர் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. மிளகா பொடி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் வரைக்கும் போங்க. சிமிலர்லி தனியா பொடி அதையும் போடுங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ற எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலாவோட இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். இஞ்சி பூண்டு வந்து வெந்துருச்சுன்னா, வெங்காயம் வந்து வெந்துருச்சுன்னா அந்த எண்ணெயை விடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை போட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு திரும்பி எண்ணெய் வெளில வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணியை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 3 தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை போடுறோம். அதை வேக வைக்கணும். அதை வெந்து மசிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதனால் அதுக்கு நம்ம மூடி போட்டு கூட வச்சு வேக வைக்கலாம். ஸோ நம்ம மூடி போட்டு வேக வச்சுருக்கோம். நல்லா தக்காளி வெந்து மசிஞ்சிருக்கும். திரும்பி கொஞ்சம் நம்ம நல்லா அதை மசிச்சு விடலாம் நம்மளும் ஸ்பூனால். அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர் போடுறோம், ஜீரக பவுடர் போடுறோம். இது வந்து ஃப்ளேவருக்கு, அதனால் நம்ம கடைசியாக போடுறோம். ஜீரக பவுடர் கரம் மசாலா பவுடர் நம்ம கடைசியாக போடுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கு மேலே கிடையாது. அதையும் மிக்ஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் வறுக்கலாம். ஸோ பாருங்கள், அந்த எண்ணெய் வரணும், அப்போ தான் அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்ற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நம்ம வேக விடுறோம். அப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம், ஏன்னா நம்மளுக்கு வந்து லிக்விட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்ல, கோஃப்தா வந்து அதுக்குள்ளே இருக்கணும், அதனால நம்ம இன்னும் தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா நம்ம வந்து கோஃப்தாவை வந்து ஒரு பிளேட்டில் அடுக்கி
இந்த கிரேவியை நல்லா திக்காக பண்ணி அது மேலே அப்படியே ரெஸ்டாரண்ட்ஸில் கொடுக்குற மாதிரி பண்ணலாம். பட் யூஸ்வலாக வீட்டில் பண்ணுறவங்கலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த கிரேவி அவங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியாகவே கிரேவி இருக்கும், அவங்களோட கிரேவி இன்னும் தண்ணியாகவே இருக்கும், திக்காக இல்லாமல். அதில் வந்து இதை போட்டுருவாங்க கோஃப்தாவை. அப்போ அந்த வந்து ஒரு கோஃப்தா ஒரு நான் எடுத்து வச்சுட்டோன்னா அதோட கோஃப்தா கொஞ்சம் கிரேவியோட வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களோட சாப்பாடு தான் இது. ரெகுலராக அவங்க எப்படி சாப்பிட்றாங்க வீட்டில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லலை. ஸோ மூடி வச்சு கொதிக்க விடலாம். ஸோ இப்போ வந்து கிரேவி கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு கொதிச்சிட்ருக்கு. அதனால நம்ம இங்கே இந்த கோஃப்தா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கோஃப்தா பண்ணும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை நல்லா சுட வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வச்சு சுட வைங்க. நல்லா கொதிச்சிருச்சு உங்களுக்கு, நீங்கள் டெஸ்ட்டு ஏதாவது ஒரு சின்னதாக போட்டு அது டக்குன்னு மேலே வந்துருச்சு, எண்ணெய் ரெடி ஆகிடுச்சுங்கிறதுக்கப்புறம் அது வந்து சிம்லேயும் வைக்க வேண்டாம், ஹைலேயும் வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆனால் கொஞ்சம் கம்மியாக. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த வடையை போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ எவ்வளோ இப்போ நான் ரொம்ப சின்ன சட்டி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் வந்து நிறையா வச்சுருக்கேன். ஏன்னா சட்டி ரொம்ப சின்னது. ஸோ அதில் ஒரு 4-5க்கு மேலே போட முடியாது. ஏன்னா நம்ம வந்து நிறையா போட அந்த எண்ணெயோட சூடு குறைஞ்சிடும், அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து போட்டுட்டு அந்த சொரசரப்பு, இவ்வளோ சொரசரப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். திருப்பிகிட்டே இருக்கணும், அது அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் எல்லா பக்கமும் அது வேகும். இன்னொன்று வந்து இந்த கடலை மாவு இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில் டக்குன்னு இந்த சுரைக்காய் வந்து அது வந்து ஒரு வெங்காயம் மாதிரி தான், டக்குன்னு அது வந்து வெந்து அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வெங்காயம் மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உள்ளே வந்து கடலை மாவும் அப்படியே பச்சையாக இருக்கும். வெங்காயம் பச்சையாக இருந்தால் நம்ம சாப்பிட்லாம், ஆனால் கடலைப்பருப்பு பச்சையாக இருந்தால் எப்படி சாப்பிட்றது? அது வந்து வயிற்றுக்கு நல்லதும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இது நிறையா வாட்டி என் கூடயே ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பேட்ச் நல்லா அடைப்பேன், 2வது பேட்ச் நல்லா அடைப்பேன். போக போக அங்கே நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ கொஞ்சம் கடகடன்னு எடுத்துட்டோன்னா அதெல்லாம் அப்புறம் வந்து உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ அது அப்புறம் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க பச்சையாக இருக்குதுன்னு. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ மனக்கட்டு வேலை பார்த்துட்டு இந்த கடைசி கொஞ்சம் நேரத்தில் பொறுமையாக நிற்க முடியாமல் இப்படி எடுத்துட்டோமே, இப்போ எல்லாம் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது வந்து அப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் இந்த வெயில் காலத்தில் எண்ணெய் கிட்ட நிற்கிறது, எவ்வளோ கிச்சனில் வென்டிலேஷன் இருந்தாலும், எவ்வளோ காற்று போக்குறது இருந்தாலும், எது இருந்தாலும் உங்களுக்கு அது கஷ்டம்தான். அந்த வெயில், அந்த எண்ணெய் சூடு நெருப்பு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஃபேனு கூட போட முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதை பார்த்து எடுத்தோன்னா எல்லோரும் வந்து உங்களை பாராட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஏசியில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடலாம். ஸோ அதனால் அது கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. பாருங்கள் டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் ப்ரௌனாக கருப்பாக ஆகிடுது பாருங்கள், டார்க் ப்ரௌனாக. ஸோ அதனால தான் உள்ளே ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்ம பொறுமையாக எண்ணெய் சோர்ஸில் படங்குனதுக்கப்புறம் எடுத்தால் தான் ஒரு நம்பிக்கையோடு எடுக்கலாம். சரி ஆயிருக்கும் போல இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக எடுத்து நான் வந்து கொதிக்கிற கிரேவியில் விடுறேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான், அது அப்படியே உறிஞ்சிட்டு சாஃப்ட் ஆகிடும். அப்போ உடனே நம்ம பரிமாறிடலாம். ஸோ இது பரிமாற சமயத்தில் போட்டால் கரெக்டாக இருக்கும். முன்னாடியே போட்டுட்டோன்னா அது ஃபுல் கிரேவி காண போயிடும். அதனால் வந்து நம்ம எடுத்து ஒரு வாரத்தில் வச்சுக்கலாம். இந்த கோஃப்தாவை எப்போ பரிமாற போகிறோமோ கிரேவியை சுட வச்சு அதை தூக்கி அதில் போட்டு அப்படி பரிமாறலாம். ஸோ கோஃப்தா கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கோஃப்தா கிரேவி ஸ்பூனில் கோஃப்தாவோடு இருக்குது. அப்புறம் சில கோஃப்தா ட்ரையாக அப்படியே வச்சுருக்கேன், அது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் ரொட்டி இல்லை ஃபுல்கா பண்ணி வச்சுருக்கேன், அதோட வெஜிடபிள் புலாவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட், கெஸ்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் மீல். சண்டேஸில் பண்ணி ஃபேமிலி அசத்துங்க. டேஸ்டியான கோஃப்தா புலாவ் அல்லது ஃபுல்காவோட சாப்பிடலாம். வெஜிடேரியன் டிஷ்லேயும் அசத்தலாம். இது வரைக்கும் பல்பி டேமரிண்ட் சேனலில் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.